ஒவ்வொரு நாள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வேலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லா நாளும் ஒரே மாதிரி போகவே போகாது. இன்றைக்கி 3 பேர்த்துக்கு தனித்தனியாக லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணேன். நேற்று லேகனுக்கு நூடுல்ஸ் செய்யும் போதே தீபிக்கும் புழிஞ்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். காலையில் அவளுக்கு அது லஞ்ச் பேக் பண்ணிவிட்டேன். சாப்பிட்டு போகிறதுக்கு அத்தை சாதம் வச்சு அவரைக்காய் வணக்கியிருந்தாங்க, அதில் சாப்பிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் பாவக்காய் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. பாவக்காய் புளிக்குழம்புக்கு ரெடி பண்ணிவிட்டு சைட் பை சைடு அப்படியே வீட்டு வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து தனியாக சமையல் முடிச்சுட்டு பொறுமையாக வீட்டு வேலை செய்யலாம் அப்படின்னா வளையவே வளையாது. எல்லாம் சைட் பை சைடு செஞ்சுட்டே வந்தேன்னா சமையல் வேலை முடியும் போது எல்லாரும் கிளம்பியிருப்பாங்க. வீட்டு வேலையும் வந்து 10 மணியோட முடிஞ்சிடும். எல்லா நாளும் 3 பேத்துக்கு தனித்தனியாக லஞ்செலாம் பேக் பண்ண மாட்டேன். 3 பேத்துக்கும் ஒரே லஞ்செல்லாம் கூட கொடுத்து விட்டுருக்கேன். டிபெண்ட்ஸ் அப்பான் த டே. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பாவக்காய் புளிக்குழம்பு, அவரைக்காய் பொரியல், தயிர் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு லேகனுக்கு இந்த ரெண்டுமே பிடிக்கலேன்ட்டான். அப்புறம் குட்டி தோசை ஊற்றி கருவேப்பிலை பொடியில் எண்ணெய் போட்டு கொடுத்தேன். சாப்பிட்றக்கும் அதே சாப்பிட்டு கிளம்பிட்டான். அவன் கரெக்டாக கிளம்பும் போது மணி 9:40 இருக்கும். வீட்டு வேலை எல்லாம் எனக்கு முடிஞ்சிடும்.